ஹலோ கைஸ், வெல்கம் டு லோக்கி வீலாக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் கேப்டவுனில் இருக்கக்கூடிய ராபின் ஐலாண்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐலாண்டில் தாங்க நெல்சன் மண்டேலா வந்து 18 வருஷம் தொடர்ந்து சிறையில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த ஐலாண்டை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து போட் எல்லாமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அவங்களே வந்துட்டு எந்த லொக்கேஷனுக்கு வரணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட்டு தான். ஸோ இந்த வாட்டர் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து போட் எடுத்து ராபின் ஐலாண்டுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைஃபையாக இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து சி வியூவும் இருக்குது, உங்களுக்கு வந்து டேபிள் மவுண்டன் வியூவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ரைவேட் யாச்சஸ், போட்ஸ், ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்டிவாக இருக்குது. இந்த லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் மேட்ச் பார்க்கலாம். மக்களோட உட்காந்துட்டு மேட்ச் ஏதாவது ஓடிச்சுன்னா அது அவங்களோட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணி மேட்ச்சும் பார்க்கலாம். அது மாதிரி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த இடமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450க்கு அதிகமான வந்து கடைகள் இருக்குதுங்க. ஷாப்பிங்லாம் பண்ணணுன்னு வந்துட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து நமக்கு இங்கே பத்தாது. அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, கடைகளும் இருக்குது. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையும் சுற்றி பார்த்தபடியே வந்துட்டு ஃபெரி இருக்க இடத்தையே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம ராபின் ஐலாண்டுக்கு வந்து போட் எடுத்துகிட்டு போகிறோங்க. இந்த போட் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து 600 ரேண்ட்ஸும், கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரேண்ட்ஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடல்ட்டுக்கு வந்து 3000 ரூபாயும், கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த போட் ட்ரிப்புக்கு. நான் ஏதோ போட்டில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சரி ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கடைசியில் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து கியூ பக்கத்து வரைக்கும் இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ராபின் ஐலாண்ட் போகிறதுக்கான போட் இதுதான். ஸோ அந்த போட்லேயே வந்து ராபின் ஐலாண்ட் தான் எழுதியிருக்கு. சரியான க்ரௌடு. இந்த வாட்டர் ஃப்ரண்ட்லேருந்து அந்த ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 கிலோமீட்டருங்க. ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் ரைடு வந்து நம்ம போட்டில் வரணும் அந்த ஐலாண்டு வந்து ரீச் ஆகிறதுக்கு. போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரிசனர் வந்து அரைவிங் ஆன் ராபின் ஐலாண்ட் 1962 வாங்க என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அதை ஒரு 30 மினிட்ஸ் சரியான ட்ரைவ் பண்ணோம். போட்டில் கூப்பிட்டு வந்தாங்க. நல்லா தூக்கம், செம தூக்கம். வெயிலுக்கு அதுக்குமா நின்று க்யூவில் ஒரு 1 ஹவர் வெயிட் க்யூவில் நின்றுட்டு வந்து போட்டில் ஏறி உட்காந்ததும் படுத்தது தான். இப்போ தான் எல்லாருமே எந்திரிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, மொத்த ஊருமே அதே தான். செம்ம தூக்கம் எல்லோரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் எடுத்து எங்கேயே போகிறோம் போல இருக்குது. ஸோ அது எங்கே என்னன்னு தெரியல. இது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு. On Robben Island, our tours are in 2 phases. It's either you start around the prison, Kramat visitors block, இந்த பக்கம் பென்குயின் வாக் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே அந்த க்ரூஸில் பார்த்தீங்கன்னா 300 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 300 இருப்பாங்க. ஒரு 5 பஸ் வச்சு ட்ரிப் மாதிரி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே வந்து சேஃப்டி மோர் செக்யூர்ட் ப்ரிசன் இருக்கான். ஸோ அதை காட்ட போகிறாங்க. அதுக்காக தான் வெயிட்டிங் போகிறதுக்கு பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் போய் ஏற போவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட் செக்யூர்டு ப்ரிசன் அங்கே. அது சரி, இது வந்து நம்ம கடைசியாக தான் வந்து இந்த டூர் முடிகிறப்போ தான் வந்து இந்த ப்ரிசனை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக நம்ம இந்த ஐலாண்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அந்த இடத்துக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குற சுடுகாடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 1990களில் வந்துட்டு தொழுநோயில் வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் போச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து அப்போ ஒரு மிகப்பெரிய தொற்று நோயாக இருந்ததுனால அவங்க அங்கே இருக்க எல்லாரையும் கொண்டு வந்து இந்த ஐலாண்டில் போட்டு இந்த ஐலாண்டில் வந்து போச்சிருக்காங்க. நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பகுதி தான் இங்கே நம்ம பார்க்குறது. பட் இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கில் இங்கே வந்து போச்சிருக்காங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக வந்து இந்த ப்ரிசனில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் அண்ட் செக்யூரிட்டியோட குவார்ட்டர்ஸுங்க இது. ஸோ இங்கே வந்து குவார்ட்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த அவங்களோட பசங்க படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு இந்த ஐலாண்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சில் வந்துட்டு மேலே வந்து ப்ளூ கலர் ஃப்ளாக் இருக்குது பாருங்கள். அதுக்கு என்ன அர்த்தமானா இந்த பர்டிகுலர் ஐலாண்டுக்குள்ளே இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஆம்பளை குழந்தையாக இருந்தால் ப்ளூ கலர் ஃப்ளாகும், பொம்பளை குழந்தையாக இருந்தால் பிங்க் கலர் ஃப்ளாகும் வந்து இங்கே ஏற்றுவாங்களாம். இங்கே பாருங்கள், கேப் டவுன் வந்து இங்கேருந்து தெரியுது பாருங்கள். 11 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குங்க கேப் டவுன். ஒருவேளை இங்கேருந்து யாராவது பிரிசனர் தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து நீந்தி அந்த பக்கம் போகலான்னு நினச்சாங்கன்னா பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த பர்டிகுலராக இந்த கடல் தண்ணியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான சுறாக்களும் பெரிய பெரிய வேல்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கிட்ட தப்பிச்சு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான், ரேர் தான். அது இல்லாமல் தண்ணியோட வெதர் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்கும். 11 கிலோமீட்டருக்கு நீந்தி போகிறதுங்கிறது ஹைலி இம்பாசிபிள். நமக்கு பின்னாடி ஒரு குவாரி தெரியுது இல்லைங்களா, அந்த குவாரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலா வந்து கல்லெல்லாம் உடைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக அதிகமாக வேலை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக டயர்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கான திங்கிங் கெப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து வேணுமுன்னே இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த சன்னதி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிரின்ஸ் ஆஃப் மதுரா அப்படின்னு சொல்லிட்டு 1700களில் வாழ்ந்த ஒரு ராஜாவோட ஞாபகார்த்தமாக வந்து இந்த இதை வந்து இங்கே கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதான் மோஸ்ட் செக்யூர்டு ப்ரிசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்துட்டு நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து 18 வருஷம் இந்த ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஜெயிலை தான் சுற்றி கட்ட போகிறாங்க.
ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க பண்ணுறது வந்து ஸ்கேன் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட ஏதாச்சும் வெப்பன்ஸ் இருக்கா அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதை முதல்ல வாங்கி இங்கே லாக்கரில் வச்சுருவாங்களாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லெட்டர்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சென்சார் ஆஃபீஸ்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெட்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு எதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக அந்த ஜெயிலருக்கு பாசிட்டிவாக யார் என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பிளைண்ட் பண்ணிடுவாங்களாம். இங்கே வந்து பிரிசனர்ஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரைமில் கன்விக்டட் ஆன பிரிசனர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த க்ரைமில் கன்விக்டட் ஆனவங்க பார்த்திங்களா அவங்க வந்துட்டு இங்கே ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பெர்மிஷன்ஸ் இருக்கான். இந்த நியூஸ் பேப்பர் கூட வந்து அவங்க எல்லாமே படிக்க முடியாது. அவங்க என்ன படிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவங்க படிக்க முடியுமா. இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து யார் கூடயுமே பேச விட மாட்டாங்களாம். அவங்க எப்பயுமே தனியாகவே தான் வச்சுருப்பாங்களாம். அதனால தான் வந்து குவாரியில் கூட்டு போய் கல் உடைக்கிறது அந்த மாதிரி வந்து அந்த பக்கமாக கொண்டு போய் வேலை வாங்குறது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பிரிசனில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கனோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நமீபியாவில் இருந்தும் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் லீடர்ஸை கொண்டு வந்து இங்கே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இது. எப்போ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டே இங்கே வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஜெயில் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு நான் பிளாக்ஸுக்கான ஜெயிலுங்க. அதாவது வெள்ளைக்காரங்க, இந்தியன்ஸ், இதுக்கப்புறம் வந்து மற்ற ரேஸ் உள்ளவங்களாம் வந்து இந்த ஜெயிலில் இருப்பாங்க. அவங்களுக்கான சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பர்களிலிருந்து இவங்களுக்கு வந்து வேரி ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்துருக்க தட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க. இந்த பார்ஷியாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயும் இருந்திருக்கு. நம்ம இப்போ பார்க்குற இந்த ஷவர் அண்ட் டாய்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. மற்ற ரேஸ் பிரிசனர்ஸ்க்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல பெட் அண்ட் இது பிளாங்கெட்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கருப்பினத்தவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கம்பளியோட போத்திக்கிறதுக்கு வந்து இன்னொரு கம்பளி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பில்லோஸ், பெட்ஸு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க எந்த ஃபெசிலிட்டிஸுமே இவங்களுக்கு இல்லைங்க. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி சின்ன கேஜில் வந்து அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. சின்ன பிரிசன்ஸாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க யார் கூடயும் கம்யூனிகேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து மெயினாக அந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிரிசன் தான் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து பிரிசன் இது. இதில் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் அவர் இந்த பிரிசனில் இருந்திருக்காருங்க. எப்படி அவரால் வந்து இந்த 18 வருஷம் நம்பிக்கையோடு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் உடைக்கிறப்போ அவருக்கு வந்து அந்த டேபிள் மவுண்டன் தெரியுமாங்க. அந்த டேபிள் மவுண்டன் அவர் பார்க்குறப்போ ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக திரும்புவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க அவர் வந்து மொத்தம் 27 வருஷம் தொடர்ந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. அந்த 27 வருஷத்தில் 18 வருஷம் கடைசி 18 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த ராபன் ஐலாண்டில் இருந்திருக்காருங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பிரசிடெண்ட்டாக இருந்தார் இல்லைங்களா நெல்சன் மண்டேலா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலாமே மொட்லாந்தி அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட் ஆனார். அவரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஜூமா வந்து பிரசிடென்ட் ஆனார். இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ராபன் ஐலாண்டில் தான் வந்துட்டு கடைசியாக வந்து பிரசிடென்ட்டில் இருந்திருக்காங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து வந்து பிரசிடென்ட் ஆகிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. நம்ம வந்து அந்த பிரசன்ட் டூரை முடிச்சு திருப்பி வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு வந்தோடனே நமக்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகிடுச்சிங்க. என்னடா அது அங்கே எப்படி இருந்துச்சு இங்கே எப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.